மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறாரு, இயேசு நமக்காக சிலுவையிலே சாபம் ஆனார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். 37ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என் மகனே, என் மகளே, கர்த்தர் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இதுதான் ஆண்டவர்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். இன்றைக்கி ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. ஏதோ ஒரு காரியத்திற்காக வெகு நாளாக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. அது உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருக்கலாம், வேலை காரியமாக இருக்கலாம், கற்பத்தின் ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் காரியமாக இருக்கலாம், குடும்பம் ரட்சிக்கப்படுகிற காரியமாக இருக்கலாம், உங்களுடைய ஊழிய காரியமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறீங்க. இன்னும் பதில் வந்த மாதிரியே தெரியல, காரியம் வாய்த்த மாதிரியே தெரியல. இந்த காரியம் வாய்க்கணும்னு ஜெபிக்கிறோம், ஆனால் வாய்க்க மாட்டேங்குது. அந்த காரியம் வருவதை போல தெரிகிறது, திடீர்னு ஒரு தடை வந்து விடுகிறது. இந்த ஒரு காரியம் மாத்திரம் வாய்க்கவில்லை. எல்லாமே சரியாக தான் போகுது, ஆனால் என் பிள்ளை காரியத்தில் மட்டும் ஏன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது? எல்லாம் சரியாக தான் போகுது, எனக்கு ப்ரொமோஷன் காரியம் மாத்திரம் ஏன் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, வாய்க்க மாட்டேங்குது. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். உங்களை பார்த்து சொல்கிறார், அல்லேலூயா. என் மகனே, என் மகளே, உனக்கு நான் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். நீங்கள் எந்த காரியம் வாய்க்கலையேன்னு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ண போகிறார். அதுக்கு தான் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். ஆனால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், வேதம் சொல்லுகிற காரியத்தில் நம்ம கவனம் செலுத்தணும். எரேமியா 17ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனம் பார்த்தீங்களா? நல்ல மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. நான் சொல்கிறேன், நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் இந்த சாபம் இருக்கிறார். என்ன சாபம் அது? ஆண்டவர் மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து. உன் நம்பிக்கை யார் மேலே? மனிதர்கள் மேலே, உயர் பதவியில் இருக்கிற ஆள் மேலே. சில பெற்றோருடைய நம்பிக்கை, என் பிள்ளை படித்து நல்ல வேலை செய்கிறாங்க, அவன் பார்த்துக்குவான். அப்போ கர்த்தர், அது கர்த்தர்கிட்ட ஜெபம் தானே பண்ணுறோம்ல. அந்த நம்பிக்கை யார் மேலே? என் பிள்ளை சம்பாதிக்கிறான்ல, என்னை கவனிச்சு கொள்ளுவான், பிள்ளை வீடு கட்டிடுவாங்க. நல்லா யோசித்து பாருங்க. ஆண்டவர் மேல முழுமையான நம்பிக்கை விசுவாசம் இல்லை. உதடு தான் சொல்லுது கர்த்தர் மேல தான் நம்பிக்கை வச்சிருக்கேன். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கே, மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு, எனக்கு முடியும், எனக்கு திறமை இருக்கு, எனக்கு பணம் இருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்குது, அப்படி நம்பிக்கை வைத்து கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். இருதயத்தில் கர்த்தரை விட்டு விலகிட்டீங்க. சர்ச்சுக்கு போறீங்க, தெரப்பி ஜபம் வர்றீங்க, பைபிளை தூக்கிட்டு போறீங்க, ஜபம் பண்றீங்க, பக்தியா இருக்கீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் இருதயம் கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறது. உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல முழுமையா இல்லை.
அது ஆண்டவர் சொல்லுகிறார், இருதயத்தில் என்னை விட்டு விலகுகிறவன் சபிக்கப்பட்டவன். இது நம்மளை அறியாமலே கூட நடந்துரும். அதுவே 7ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். யாரை நம்பிடா இருக்கிறேனே? நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. யாரை நம்பி இதெல்லாம் செய்யற? யார் உதவி செய்வாங்கன்னு நம்பி கொண்டு இருக்கிற? நான் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கை யார் மேல வச்சிருக்கிறோம்? நம்ம அறகுறை சொல்றதெல்லாம் கர்த்தர் மேல கர்த்தர் மேல கர்த்தர் மேலன்னு சொல்றோம். செயல்ல பார்த்தா இல்லை. நம்முடைய இருதயத்தில் கர்த்தரை விட்டு விலகி விடுகிறோம். வேத புஸ்தகத்தில் ஒரு வசனம் பாருங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் எடுங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தில் கர்த்தர் ஒன்று சொல்றார் பாருங்க. என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவரே கர்த்தர் தான். எனக்கு படிப்பு இருக்கு, வேலை இருக்கு, திறமை இருக்குன்னா அதை கொடுத்தது யாரு? படிப்பு கொடுத்தது கர்த்தர், ஞானம் கொடுத்தது கர்த்தர், உனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது கர்த்தர், வேலைக்கு வழி திறந்து கொடுத்தவர் கர்த்தர், சம்பாதிப்பதற்கு பலன் கொடுத்தவர் கர்த்தர். ஒரு வியாதி தாக்கி 4 மாசம் ஆஸ்பத்திரியில் படுத்தேன்னா வேலை போய்விடும். அப்ப சம்பாதிப்பதற்குரிய பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். அதை மறந்துடாத. வசனம் சொல்லுகிற எச்சரிக்கையாயிரு. என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாரு. ஏன் சாமர்த்தியம்? சில சொல்லுவாங்க பிள்ளைங்கிட்ட, எங்க அப்பா எல்லாம் ஒன்று சம்பாதிச்சுட்டு வருப்பால, உன் தாத்தா இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு என்ற மகன்கிட்ட சவால் விடுவாங்க. நீங்க பேசும்போது பக்கத்தில் ஏசு நிற்பார். உன் சாமர்த்தியமா தம்பி? நீ உன் சம்பாத்தியமா இது? ஏன்னா சில சமயத்தில் கர்த்தர் தந்தாருன்ற, சில சமயத்தில் நான் சம்பாதிச்சேன்ற, எதை எடுத்துக்கொள்றது? அப்படிதான் நம்ம இருக்கிறோம். சில சமயத்தில் கர்த்தர் தாங்க எல்லாம், அதே சமயத்தில் நான் சம்பாதிச்சேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் பாடுபட்டேன், ஏன் உழைப்பு இது, நான் தானே இந்த வீடு கட்டினேன், நான் தானே இந்த கடையை உண்டாக்கினேன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சேன் தெரியுமான்னு பிள்ளைங்கிட்ட வீரம் பேசுவார். அப்போ பிள்ளைக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கை வர்றதுக்கு போல யாரை பார்ப்பான்? அப்பா தான் பாவம் போல, அப்பா தான் எல்லாம் சம்பாதிச்சிருக்காரு, கர்த்தருக்கு சம்பந்தம் இல்லை. எச்சரிக்கையா இருங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிற. பிள்ளைகிட்ட என்ன சொல்லணும்? அப்பா என்னதான் பண்ணாலும் கர்த்தர் தான் வாய்க்கப்பான். அவர் இல்லாட்ட அப்பா ஒன்றும் கிடையாது. அவர் இல்லாட்ட நமக்கு இதெல்லாம் கிடைக்காது. அவர் தான் எல்லாத்தையும் நமக்கு தந்தவர்னு கர்த்தரை முன்னிறுத்துங்க. ஒரு குடும்பம் நல்ல பழகின குடும்பம். அந்த வீட்டில் ஒரு மகள் ரொம்ப அன்பாக பழகி, அந்த குடும்பமே நல்ல அன்பாக பழகி இருந்து, அவருடைய மேரேஜுக்கெல்லாம் நான் போயிருந்தேன், திருமணத்துக்கெல்லாம். நல்ல குடும்பம், ஆண்டவருக்கு பிரியமான. ஒரு நாள் பக்கத்தில் உட்காந்துட்டு, அப்பா நீங்கள் உங்கள் எதிர்காலத்துக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா. என்னது எதிர்காலத்துக்கு என்ன பண்ண கேட்குற அப்படின்னு கேட்டேன். இல்லை நீங்கள் இப்போ ஊழியம் செய்கிறீங்க, ஓகே, நீங்கள் ஒரு 70 வயசு 80 வயசு ஆகிட்டுனா எதிர்காலத்துக்கு என்ன பண்ணுவீங்க? ஏன் இப்படி கேட்குற? நானே அதை பற்றி ஒன்றும் நினைக்கலையே அப்படின்னு. அவளுக்கு என்னென்னா, இப்போ எங்களுக்கு பிள்ளைகள் இல்லை, தனியாக இருக்கிறோம், அப்புறம் அது எதிர்காலத்தை பெற்றோர் என்ன பிள்ளைகள் கவனிப்பாங்க, யார் மேலே என்ன, நானே அதை பற்றி யோசிக்கலையே, நீ அதை பற்றி யோசிக்கிறேன்னு கேட்டேன். இல்லை, உங்களுக்கு வயதாகிட்டு யாருமே இல்லைன்னு நினைக்காங்க, நான் உங்களை பார்த்துக்கிட்டு அப்பா மாதிரி அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு. நான் சொன்னேன், என்ன பார்த்துக்கிறதுக்கு கர்த்தர் இருக்கிறார். அவர் தானே என்னை ஊழியத்தை கூப்பிட்டாரு, அவரை நம்பி தானே வந்திருக்கிறேன். எந்த மனிதரை நம்பி நான் இல்லை, கர்த்தரை நம்பி இருக்கிறேன்.
அவர் என்ன பார்த்து கொள்வார், மகளே நீ ஜெபம் பண்ணா போதும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு யோசனை, அந்த பிள்ளைக்கு ஒரு யோசனை வந்திருக்கலாம் பாருங்களேன். ஒரு நம்ம மேலே நேசிக்கிற ஒரு பிள்ளைக்கு இவ்வளோ யோசனை வந்தால், எனக்காக உயிரே கொடுத்த ஆண்டவருக்கு என் மேலே எவ்வளோ யோசனை இருக்கும். அல்லேலூயா. பெற்றோருக்கு சொல்லுகிறேன், ரிட்டையர்ட் ஆகிட்டோம், இனிமேல் நம்ம பிள்ளைகள் தானே கவனிக்கணும், இல்லாட்டின அப்படி ஒரு நாள் சொல்லாதங்க. ரிட்டையர்டான வயசான என்ன, கர்த்தர் எங்களை கவனித்துக் கொள்ளுவார், கர்த்தர் எங்களை நடத்துவார். அப்படி சொல்ல பழகுங்க. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. என் பிள்ளை பண்ணான்னு பண்ணுமே, என் பிள்ளை கவனிக்க மாட்டேங்குது. ஆண்டவர் சொன்னாரா, நான் உன்னை கவனிக்க மாட்டேன். நீ வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் ஒத்தாசை வரும். கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார், கர்த்தர் நடத்துவார். அவரை சார்ந்து கொள்ளுங்க. பிள்ளைகள் அவங்க கவனிப்பாங்க, இவங்க யாரும் இல்லை, கர்த்தர் தாங்க நமக்கு. அவரை சார்ந்து கொள்ளுங்க, அவர் தான் நம்பிக்கைன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை கைவிடவும் மாட்டார், வெட்கப்பட விடவும் மாட்டார், உங்களை கடைசி வரை தாங்கி நடத்துவார். நீங்க அவர் மேல நம்பிக்கை வச்சாலே உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றுவார். நீங்க கேட்காமலே அவங்க உதவி செய்வாங்க, நீங்க கேட்காமலே உங்களுக்கு தேவையானதை செய்வாங்க. நீங்க அவன்கிட்ட கேட்டு கேட்டு பிள்ளை தானே செய்யணும், நான் உன்னை படிக்க வச்சது இருக்கு, இதெல்லாம் பேசாதங்க. உங்க கடமை. பிள்ளைகளை கர்த்தர் வளர்க்க சொன்னார். ஆண்டவரே நீங்க வளர்க்க சொன்னீங்க, வளர்த்துட்டோம், படிக்க வச்சோம், நல்ல வாழ்க்கை அமைச்சிட்டோம், பிள்ளை நல்லா இருக்கட்டும், ஆசீர்வதியும். அவ்வளோதான். எங்களை நீங்க பார்த்து கொள்ளுவீங்க ஆண்டவரே, அப்படி சொல்லுங்க. கர்த்தர் பாருங்க, உங்க பிள்ளைகளுடைய உள்ளத்தில் பேசி உங்களுக்கு என்னென்ன உதவி வேண்டுமோ கர்த்தரே செய்வார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால இனிமேல் எனக்கு யார் இருக்கிறா, யார் கவனிப்பா, அவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான், இவன் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான், நாங்கள் தனித்து விடப்பட்டோன்னு சொல்லவே சொல்லாதங்க. சிலர் சொல்லுவாங்க, ஐயா யாரெல்லாம் இருக்கீங்க, நான் தனியாக இருக்க ஐயா, எனக்கு யாருமே இல்லைம்பாங்க. யாருமே இல்லைன்னு சொல்லாதங்க, வாய் தரண்டு. ஏசு இருக்கிறான்னு சொல்லுங்க, எனக்கு ஏசு இருக்கிறான்னு சொல்லுங்க. அவர் தான் என் நம்பிக்கை, அவர் காத்துக்கொள்வார். அவருக்கு தெரியும் என் தேவை எப்படி சந்திக்கிறது, என்னை எப்படி போஷிக்கணும், உடுத்து வைக்கணும், எல்லாம் அவருக்கு தெரியும். பிறகு எதுக்கு நீங்கள் கவலைப்படணும்? நிறைய பேருக்கு ரிட்டையர்ட் ஆன உடனே கவலை வந்துடும், இனிமேல் யார் நம்மளை கவனிப்பா. இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை வர காரணமே மெயின் அதுதான். நான் சொல்கிறேன், இந்த மாமியார் மருமகளுக்கெல்லாம் பையன் கல்யாணம் பண்ண உடனே இவ்வளோ நாள் பையன் நம்மளை கவனிச்சா, இனிமேல் நம்மளை கவனிக்க மாட்டானே, அவன் பொண்டாட்டின்னு போயிடுவானே, அந்த பகையில் தான் மருமகளை பகைக்கிறது இந்த அவிசுவாசம். அதனால தான் நீ என்ன சொல்ற, கல்யாணம் ஆயிட்டுல உன் பொண்டாட்டியை நல்லா வச்சுக்க போகிறோம், எங்களை எப்படி பார்க்குறேன்னு கர்த்தருக்கு தெரியும், நீ நல்லா இருந்தா சரி, அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிட்டு அப்பா அம்மா மறந்துட்ட பொண்டாட்டி நீ ஆயிட்டேன்னு சொன்னால் அவர் அப்படி தானே எழுதி வச்சிருக்காரு. தாய் தகப்பனை விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்திருப்பான்னு அவர் தான் சொல்லி வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட போய் கேட்டால், நான் தானே அப்படி வடிவமைச்சு வச்சிருக்கிறேன், நீ இப்போ இதுக்கு மாறா சண்டை போட்டீன்னா என்ன அர்த்தம்? அப்போ என்ன யார் பாப்பா? ஆண்டவரே நான் பார்ப்பேன். விசுவாசம் ஆண்டவர் மேல வைக்க பழகுங்க, நம்பிக்கையை கர்த்தர் மேல வைக்க பழகுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, ஜனங்கள் கொடுக்கிற காணிக்கை மேல நம்பிக்கை வைக்காத, ஜனங்களை காணிக்க கொடுக்க வைக்கிற என் மேல நம்பிக்கை வை. அல்லேலூயா. அதனால தான் எத்தனை கோடி காணிக்க கொடுத்தா கூட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபிச்சுன்னு முடிச்சிருவனே தவிர அவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறது கிடையாது. கர்த்தர் தான் என் நம்பிக்கை. நீ இல்லாட்டா இன்னொரு ஆளை கர்த்தர் எழுப்பி என் தேவை சந்திச்சிருவார். மனிதர் மீதெல்லாம் நம்பிக்கை கர்த்தர் மேலே. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீ உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை ஆயிரு. உன் நம்பிக்கை முழுது கர்த்தர் மேல இருக்கணும். அவர் தான் என் நம்பிக்கை. அவர் என்னை நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என்னை போஷிப்பார், என்னை உடுத்து வைப்பார், என் தேவைகளை சந்திப்பார். அவரை தான் நான் நம்பி இருக்கிறேன். அவர் கவனித்துக் கொள்ளுவார். அந்த விசுவாசம் அற்புதமாக நடத்துவாருங்க, அற்புதமாக நடத்துவார். அவரை ருசிச்சு பாருங்க.
அற்புதமாய் நடத்துவார். சூழ்நிலையை பார்க்காதங்க. நம்பிக்கை என்பது ஆண்டவர் மேல எதையும் பார்க்காதபடி நான் நம்புறேன், ஆண்டவரே உங்களை நம்புறேன், அப்படி நம்பிக்கை வைப்பார். நீங்க தான் என் நம்பிக்கை. உன் நம்பிக்கை என்ன? என் நம்பிக்கை என்ன? நம்பிக்கையில வாழ்றேன் கேட்டா, கர்த்தரை நான் நம்பியிருக்கேன் ஐயா. நான் நம்புகிறவர் உயிரோடு இருக்கிறார். நான் நம்புகிறவர் அற்புதம் செய்கிறவர். நான் நம்புகிறவர் அதிசய செய்கிறவர். பஞ்ச காலத்திலும் போஷிக்கிறவர். தாயின் தகப்பனை கைவிட்டாலும் நடத்துகிறவர். அவர்தான் என் நம்பிக்கை. அப்படி சொல்ல பழக. நீங்க சொன்ன உடனே என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவர் குஷி ஆயிடுவார். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். ஓ, என்னுடைய பிள்ளை என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறான், என் மேல இந்த மகன் நம்பிக்கை வச்சிருக்கிறான், இவனுக்கு நான் அற்புதம் செய்யணும். உடனே ஆண்டவர் செய்வார். ஆமென். நீங்க சோதிச்சு பாருங்க, உடனே அற்புதம் நடக்கும். நம்பிக்கையை கர்த்தர் மேல வச்சு பாருங்க, அற்புதம் நடக்கும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்க நம்பிக்கை எதன் மேல வச்சிருக்கிறீங்க? என்ன நம்பிக்கையில வாழ்றீங்க? எது மேல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? கர்த்தர் தான் என் நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாரு. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப நீங்க யோசித்து பாருங்க, எதன் மீது உங்களுடைய நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? யார் மீது உங்களுடைய நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க? உங்க மேல, உங்களுடைய குடும்பத்தார் மேல, உங்களுடைய படிப்பு மேல, திறமை மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? இருதயத்திலே கர்த்தரை விட்டு விலகுறீங்கன்னு அர்த்தம். தன்னுடைய இருதயத்தில் கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் வெளியில நீங்க ஆண்டவருக்கு தான் பேசுவீங்க, கர்த்தரும்பீங்க, கர்த்தர் மேல விசுவாசம்பீங்க, எல்லாம் சொல்லுவீங்க. ஆனா இருதயத்துல கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறீங்க. அதனால்தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அப்போ நம்ம யார் மேல நம்முடைய நம்பிக்கை வச்சிருக்கிறோம்னு யோசித்து பாருங்க. இயேசுதான் என் நம்பிக்கை. அவர் பார்த்து கொள்வார், அவர் நடத்துவார், அவர் உதவி செய்வார், அவர் தான் எனக்கு எல்லான்னு கர்த்தரை சார்ந்து கொள்வது. இன்றைக்கு அற்புதம் நடக்கும், காரியம் வாய்க்கும். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஜபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடுங்க. இயேசுடைய பிரசன்னத்தை உணருங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே என்னோட பேசினதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் ஆண்டவரை துதிங்க. இப்பொழுது ஆண்டவரே, நீ என் பக்கத்துல நீங்க நிக்கிறீங்க, எனக்கு அற்புதம் செய்ய நீங்க வந்திருக்கிறீங்க. நான் அதை விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தகப்பனே, ஏதோ இந்த மகனுக்காக மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஐயோ, நான் தவறான இடத்துல நம்பிக்கை வச்சுட்டேன், இருதயத்துல இயேசுவே உம்மை விட்டு விலகிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. மறுபடியும் உங்க பக்கமாக என்னை திருப்பி கொள்ளுங்க. நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை, நீங்க தான் என்னுடைய ஆதாரம், நீங்க தான் எனக்கு அற்புதம் செய்கிற தேவன் என்று சார்ந்து கொள்ளுகிறேன் என்று ஆண்டவரை ஜெபிக்கிற இந்த மகன், ஜெபிக்கிற இந்த மகளுக்கு இரக்கம் செய்வீராக. அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தும்படி உம்முடைய வல்லமை அவருடைய சரீரத்திற்குள் இறங்கட்டும். வியாதியின் கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். மன குழப்பங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி தெளிவு உண்டாகட்டும். எல்லா போராட்டங்கள், நெருக்கங்களை உண்டு பண்ணுகிற பிசாசின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இதோ நீ தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், அற்புத மாற்றத்தை உண்டாக்குகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னென்ன காரியத்துல எனக்கு அற்புதம் வேணும்னு ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். வேலைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வேலைக்கு வழி திறக்கப்படட்டும். பிசினஸுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு நஷ்டம் லாபமாய் மாறும்படி ஆசீர்வதியும். ஆண்டவரை திருமண காரியமாய் ஜெபிக்கிறவர்களுக்கு ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதியும். கற்பத்தின் கனி ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குழந்தை செல்வத்தை அருளி சந்ததியை பெருக பண்ணி மகிழ பண்ணும். இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும், காரியம் சித்திக்கட்டும், தடைகள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த மாதத்தில் இந்த காரியங்கள் எல்லாமுடைய பிள்ளைகளுக்கு ஜெயமாக்கி கொடும். ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்ற மகிழ்ந்திருக்க செய்தருளும். மற்றவர்களை மன்னித்து ஒப்புரவாக கிருபை கொடுத்த தேவன் மற்றவர்களுக்கு மத்தியிலே சாட்சியான் என்றுமை மகிமைப்படுத்தும்படி ஆசீர்வதியும். காரிய சித்தி கர்த்தரால் வரும். நான் சித்திக்க பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தபடி உடனே அந்த தடைகள் யாவும் விலகட்டும். காரியங்கள் வாய்க்கட்டும். அற்புதத்தை கண்டுமடி பிள்ளைகள் மகிழட்டும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.